பெரியவர்களும் இருக்கிறீங்க, குழந்தைகளும் இருக்கிறீங்க. நான் 2 பேருக்கு சேர்த்து பேசணும். சரியா? சரி. முதல்ல குழந்தைகளுக்காக ஒரு பாட்டு பாடிட்டா எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? காட்டு மிருகம் எல்லாம் நாட்டுக்குள்ளே வந்துச்சாம். சத்தம் கேட்கல தாத்தாவுக்கு. காட்டு மிருகம் எல்லாம் நாட்டுக்குள்ளே வந்துச்சாம். பாட்டு பாடி ஆட்டமாடி சந்தோஷமா சிரிச்சுச்சாம். காட்டு மிருகம் எல்லாம் நாட்டுக்குள்ளே வந்துச்சாம். பாட்டு பாடி ஆட்டமாடி சந்தோஷமா சிரிச்சுச்சாம். காட்டு ராஜா சிங்கம் டிவி பெட்டிய கண்டுச்சான். காட்டு ராஜா சிங்கம் டிவி பெட்டிய கண்டுச்சான். சினிமா சீரியல் பார்த்து பார்த்து நல்லா கூணு போட்டுச்சான். சினிமா சீரியல் பார்த்து பார்த்து நல்லா கூணு போட்டுச்சான். சத்தமே கேட்க மாட்டேங்க. சாப்பிடலையா? எல்லாருக்கும் என்ன வேணும் சொல்லுங்க, வாங்கி கொடுத்துறேன். சத்தம் போடலாமா? அங்க அப்படி இருக்கணும். காட்டு மிருகம் எல்லாம் நாட்டுக்குள்ளே வந்துச்சாம். பாட்டு பாடி ஆட்டமாடி சந்தோஷமா சிரிச்சுச்சான். பாலைவன ஒட்டகம் பிசா கடைய மொச்சிச்சான். காஞ்ச ரொட்டிய தின்னு தின்னு ரொம்ப குண்டா பெருத்துச்சான். காட்டு மிருகம் எல்லாம் நாட்டுக்குள்ளே வந்துச்சான். பாட்டு பாடி ஆட்டமாடி சந்தோஷமா சிரிச்சுச்சான். இனிமையாக பேசுங்கிளி சாக்லேட்ட பார்த்துச்சான். பிடிக்குதுன்னு நக்கி நக்கி கட்ட குரலில் கத்துச்சான். காட்டு மிருகம் எல்லாம் சூப்பர். வேட்டையாடும் பாயும் புலி கைபேசிய எடுத்துச்சான். இரவும் பகலும் நோண்டி நோண்டி சுண்டலியா சுருங்குச்சான். காட்டு மிருகம் எல்லாம் தந்த மச்ச மொரட்டியான ஐஸ்கிரீம சுருட்டிச்சான். நீல மூக்க உறிஞ்சி உறிஞ்சி இடிய போல தும்முச்சான். காட்டு மிருகம் எல்லாம் காடுமலை சொர்க்கம்னு மிருகம் எல்லாம் நினைச்சுச்சான். ஐயோ போதும் சாமின்னு காட்ட பார்த்து ஓடிச்சான். இந்த பாட்டை ராஜேஷ் கனகராஜ்னு ஒரு மாமா எழுதி இருக்கிறாரு. பாட்டு நல்லா இருந்துச்சா? நாமெல்லாம் மொபைல் போனை நோண்ட மாட்டோம் இல்லையா? சாக்லேட் நிறைய திங்க மாட்டோம்ல? பிஸ்ஸா பிடிக்கவே பிடிக்காது இல்லையா? என்ன சத்தமே இல்லை? என்னடா இது? சாப்பிடவே மாட்டோம். சரியா? ரொம்ப அழகா நீங்க எல்லாருமே இங்க கதை சொன்னீங்க, நடனம் ஆடுனீங்க, பாட்டு பாடுனீங்க, எல்லாருமே ரொம்ப அழகா பண்ணீங்க. சரியா? உங்களை மாதிரி குழந்தைகள்
கதைகள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா எப்படியெல்லாம் கதை எழுதியிருக்கிறாங்க. இப்ப ரித்விக்கு வந்து ஒரு கதை சொன்னார் இல்லையா, நாடோடி டு இளவரசன் அப்படின்னு ஒரு கதை வந்து ரித்விக்கு வந்து சொன்னார். இப்ப நம்ம வந்து கதை சொல்லும் போது ராஜா ராணி கதை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. ரித்விக்கு ரித்விக் ரைட், வெரி குட், சூப்பர், நல்ல கதை சொன்னீங்க. அப்போ நாம கதையை யோசிக்கும் போது எப்படி யோசிக்கிறோம், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு தான் யோசிக்கிறோம். ஆனா ஒரு 6 வயசு பையன் ஒரு கதை எழுதியிருந்தார், அபிமன்யு அப்படின்னு ஒரு பையன். அவர் எப்படி கதை எழுதியிருந்தார் தெரியுமா? யாராவது அபிமன்யு கதையை படிச்சிருக்கீங்களா? வாயும் மனிதர்களும் குழந்தைகள் யாராவது படிச்சிருக்கீங்களா? ஆத்யா படிச்சிருக்கிறா, வெரி குட், சூப்பர். ஹைதராபாத் ஆத்யா படிச்சிருக்கிறா. வேற யாராவது படிச்சிருக்கீங்களா? இல்ல, சரி, நான் அந்த கதையை சொல்லவா? ரைட். ஒரு வீட்டுல அலமாரியில 3 புத்தகங்கள் இருந்தன. தம்பி அந்த அபிமன்யு எழுதின கதை. 3 புத்தகங்கள் அலமாரியில் இருந்தன. அவை ஒன்றுக்கொன்று பேசிக்கொண்டன. புத்தகம் பேசுமா? பேசாது. ஆனா கதையில பேசும் இல்லையா? கதை தானே. கதைக்கு வந்து என்ன கிடையாது, கண்ணு மூக்கு காது எதுவும் கிடையாது. அது எதுனாலும் பண்ணும் என்ன. அதனால 3 புத்தகமும் பேசிச்சான். என்ன பேசிச்சு? இனிமே நாம இங்க இருக்கக்கூடாது. அப்ப இன்னொரு புத்தகம் சொல்லிச்சான், ஏன் இருக்கக்கூடாது? வாங்கி வச்சு பூட்டி வச்சதுக்கு அப்புறம் அந்த புத்தகத்தை தொடவே இல்லை, ஒருத்தருமே தொடல. கதவு பூட்டி வச்ச மாணிக்கே இருக்கு அலமாரிக்குள்ள. அப்ப சொல்லித்தான் இன்னொரு புக்கு, அதனால நாம இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, நாம ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லித்தான். உடனே அந்த 3 புத்தகமும் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு கீழே குதிச்சிருச்சான். புத்தகம் வாங்கி வச்சிருப்பாரு இல்லையா வீட்டுக்காரரு, அவர் வந்தாரு. அவர் வந்து பார்த்தா புத்தகம் இல்லை, புத்தகம் இல்லை. உடனே அவர் வந்து புத்தகத்தை தேடுறாரு, எங்க இருக்கு புத்தகம்னு. புத்தகம் கீழே அலமாரிக்கு கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு 3 புத்தகமும். இவர் அந்த புத்தகத்தை பிடிக்க போனதும் அந்த 3 புத்தகமும் வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு. அவர் என்ன ஆனாரு? மயங்கி விழுந்துட்டார். இப்படி ஒரு பையன் கதை எழுதியிருக்கிறான். அப்ப புத்தகம் என்ன செய்யணும்? புத்தகம் வாங்கினா இதுல ராஜா வந்தாரா, ராணி வந்தாங்களா, இளவரசி வந்தாங்களா, இளவரசன் வந்தாரா? இப்படி ஒரு பையன் கதை எழுதியிருக்கிறான். என்ன இந்த கதை நல்லா இருக்குல்ல? என்ன நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்குன்னா கை தட்டுங்க. நம்ம கிட்ட அடுத்து வந்து பேச போற ஒரு அக்கா பேச போறா. யார் அது? நம்ம கிட்ட ஒரு அக்கா பேச போறா. யாரு? ரமணி அக்கா. ரமணி அக்கா வந்து இப்ப 10ஆம் கிளாஸ் முடிச்சிருக்காங்க. அவங்க 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது அவங்க ஒரு கதை எழுதினாங்க. என்ன கதைன்னு தெரியுமா? யாருக்கு தைக்க தெரியும், யாருக்கு தைக்க தெரியும். இந்த கதை படிச்சிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? ஆத்யா தான் படிச்சிருக்கிற பாருங்க. ஆத்யா படிச்சிருக்கா. யாருக்கு தைக்க தெரியும் அப்படின்னு ரமணி அக்கா ஒரு கதை எழுதியிருக்காங்க. அந்த கதை என்ன நான் சொல்லட்டா? ஒரு பறவைகள் காடு. ஒரு காடு முழுக்க பறவைகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த பறவைகள் மட்டும் இருக்கிற காட்டுக்கு ஒரு ராஜா இருக்காரு. யார் ராஜாவா இருப்பா பறவை காட்டுக்கு? எப்படிரா கரெக்டா சொல்றான் பாருங்க. பறவை காட்டுக்கு ராஜான்னா அது கழுகுதான். அப்படி வந்து கழுகு வந்து ராஜாவா இருக்காரு. ராஜான்னா நம்ம வந்து சினிமா மற்றதெல்லாம் எப்படி இருப்பார் ராஜா? தலையில ஒரு கிரீடம் வச்சிருப்பாங்களா? அப்புறம் வேற என்ன வச்சிருப்பாரு? ஒரு பெரிய சட்டை போட்டிருப்பாரா? பின்னாடி ஒரு அங்கி தொங்கிக்கிட்டு இருக்குமா? பெருசா ஒரு அங்கி பின்னாடியே வரும் இல்லையா, இழுத்துக்கிட்டே வருவாருல்ல, அப்படி ஒரு அங்கி தொங்கிக்கிட்டு இருக்குமா? அப்படி வந்து கழுகு ராஜா அப்படி பறக்கிறாரு. பறக்கும்போது ஒரு மரத்துல வந்து
அவருடைய அங்கி பட்டு கிளையில இருக்கிற குச்சியில பட்டு கிழிஞ்சிருது. கிழிஞ்ச உடனே ராஜா கிழிஞ்ச சட்டை போடலாமா? போடக்கூடாது இல்லையா? நம்ம சாதாரண மக்கள் கிழிஞ்ச சட்டை போட்டா ராஜா கவலைப்பட மாட்டாரு. கவலைப்பட்டிருக்காரா? யாராவது கிழிஞ்ச சட்டை போட்டிருக்காங்களே, நம்ம அவங்களுக்கு புது சட்டை வாங்கி கொடுவோம்னு எந்த ராஜாவாவது நினைச்சிருக்காங்களா? இல்ல. அப்ப ராஜா கிழிஞ்ச சட்டை போட்ட உடனே நேர போய் மந்திரி சபையை கூட்டுறாரு. கூட்டினா மந்திரி யாருன்னா, ராத்திரி பூரா முடிச்சிருக்கிறது யாரு? எப்படா சார், அவனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க முதல்வனுக்கு. அவன் அந்த கதையை படிச்சுட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் சொல்ல போறேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. மந்திரி ஆந்தைட்ட ராஜா சொல்றாரு, மந்திரி யாரு? என்னுடைய அங்கி கிழிந்து விட்டது, இத உடனடியாக தைக்கணும். யார் தச்சு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு நான் பழமோ அவங்களுக்கு பரிசு கொடுக்குறேன், பழம் கொடுக்குறேன், கொட்டைகள் கொடுக்குறேன், நட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா உடனடியா நீங்க எல்லா இடங்களுக்கும் முரசு அறிவித்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு மந்திரி கிட்ட சொல்லிடுறாரு. உடனே மந்திரி எல்லா இடங்களுக்கும் முரசு அடிக்கணும் இல்லையா, அடிக்கணும். யாரு எல்லா பக்கமும் இருக்கிற ஆள் யாரு? எந்த பறவை இருக்கும்? எங்க போனாலும் நீங்க பாத்திரலாம். காக்கா கரெக்டு. கிளிய பார்க்க முடியாது, கிளியை எங்கேயாவது தான் பார்க்க முடியும். காக்காவை அண்டார்டிகாலையும் பார்க்கலாம், நம்ம ஊர்லயும் பார்க்கலாம் இல்லையா? காக்கா தானே. உடனே காக்காவை கூப்பிட்டு சொல்லிடுறாப்ப, நீ இத மாதிரி இந்த செய்தியை சொல்லணும்னு சொல்லி அது காட்டுல எல்லா இடங்களுக்கும் போகுது. போய் இத மாதிரி இதனால் தெரிவிப்பது என்னவென்றால், ராஜாவின் அங்கி கிழிந்து விட்டது, கிழிந்த அங்கியை தைத்து கொடுக்கக்கூடிய பறவைக்கு ராஜா பழங்களும் கொட்டைகளையும் பரிசாக அளிப்பார். அதுக்கடுத்து கடைசி என்ன செய்வாங்க? டம 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 டமன்னு அதுக்கு காக்கா விடாம அடிக்க முடியாதுல்ல, அது காக்கா 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 காக்கான்னு கத்திட்டு போயிடுது. சரியா? மறுநாள் பார்த்தா அரசருக்கு முன்னாடி ஒரு பெரிய வரிசை நிக்குது. என்னென்ன பறவை எல்லாம் நிக்கும் காட்டுல? சொல்லுங்க பாப்போம். என்னென்ன பறவை? அப்புறம் பீஜியன், புறா, கிளி, பச்சை கிளி, அப்புறம் கொக்கு, காடை, மரங்கொத்தி, தையல் சிட்டு, இருவாச்சி, மீன் கொத்தி. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க தம்பி. அமித்ஷா சொல்லு. அமித்ஷா பார்த்தேன். அமித்ஷா சொல்லு. கிங்ஃபிஷர், ரைட். வேற? அரிவாள் மூக்கன். இப்படி நிறைய பறவைகள் பூரா வரிசையா நிக்கிறாங்க. சரியா? ஒவ்வொரு பறவையா போய் ராஜாவோட அங்கியை தைக்கிறதுக்காக போய் தச்சு பாக்குறாங்க. தச்சு பார்த்தா யாராலையும் தைக்க முடியல. அப்ப ராஜாவுக்கு கோபம் வந்துருது. உடனே அவர் சொல்றாரு, யாராலையும் தைக்க முடியலையே, யார் தச்சு கொடுப்பா இத அப்படின்னு சவுண்ட் விடுறாரு. முதல்வன் கதையை படிச்சுட்டு வந்துட்டான் காமா அப்படின்னு சொல்லி சவுண்ட் விடுறாரு. விட்ட உடனே ஒரு குரல் கேக்குது, ஒரு சின்ன குரல் கேக்குது. நான் தத்தி தருகிறேன் ராஜா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. கேட்ட உடனே எல்லாரும் தேடுறாங்க. அந்த குரல் வந்த திசையில யாரு? முதல்வன் பேசக்கூடாது. எல்லாரும் தேடுறாங்க. உடனே தேடின உடனே பார்த்தா யார் தச்சு கொடுப்பா? தையல் சிட்டு. எப்படி தையல் சிட்டு பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? சரி, எப்படி தைக்கும்? வாயால தான் தைக்கும். அது எப்படி அந்த இதை கூட்டை எப்படி கட்டு தெரியுமா? தையல் சிட்டு. உனக்கு தான் எல்லாம் தெரியுதே, நான் தெரியாத பிள்ளைகள்கிட்ட கேட்கிறேன். எப்படி தைக்க தெரியுமா? ஒரு இலை இருக்கு இல்லையா, ஒரு இலை இருந்தா அந்த இலையினுடைய 2 பக்கத்தையும் இப்படி சேர்த்து அதுக்கு இடையில நூல் மாதிரி அது வச்சு தைக்கும். பாருங்க,
அடுத்த முறை தையல் சிட்டினுடைய கூட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி தையல் சிட்டு நான் தச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வருது. வந்த உடனே அது என்ன செய்யுது, ராஜாவினுடைய அங்கிய அழகா தச்சு கொடுத்துருது. தச்சு கொடுத்தா தையல் போட்ட இடமே அதுக்கு தெரியல. உடனே ராஜா தச்சு முடிஞ்ச உடனே என்ன செய்யறாரு, டக்குன்னு அப்படி கிளையை விட்டு எந்திரிச்சு பறந்து போயிடுறாரு. எல்லா பறவைகளும் போயிடுது. எல்லா பறவைகளும் பறந்து போயிடுது. போன பிறகு பார்த்தா தையல் சிட்டு மட்டும் தனியா இருக்கு. தையல் சிட்டு வருத்தமா இருக்கு. ஏன் வருத்தமா இருக்கு? சூப்பர், ரைட், அவ்வளவுதான். அதான் கை தட்டுங்க. இப்படித்தான் நாம குழந்தைகளிடம் நிறைய பெரியவங்க நிறைய வாக்குறுதி கொடுப்பாங்க, செய்ய மாட்டாங்க. சரியா? சரிதானா? வாக்குறுதி கொடுப்பாங்க, நீ இதை செய்ய, ஹோம்ஒர்க்க முடி அப்படிம்பாங்க. ஆனா முடிச்சா என்ன தருவேன்னு சொன்னாங்களோ தரமாட்டாங்க. இத 7ஆம் கிளாஸ் படிக்கும் போதே ரமணி அக்கா எழுதியிருக்கா. எழுதியிருக்கிற எழுத்தாளருக்கு ஒரு கைதட்டி தட்டிடலாமா? இப்ப நம்ம ஒரு பாட்டு பாடியாச்சு, கதை சொல்லியாச்சு. கடைசியா முடிக்கும் போது இன்னொரு பாட்டு பாடுவோம். சரியா? இப்ப கொஞ்சம் பெரியவங்களுக்கு பேசலாமா? பேசலாமா? சரி, கொஞ்ச நேரம் நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்பார்ந்த அறம் கிளை சாமூக காசா அறம் கிளை முகில் தோழர்களுக்கு, பெற்றோர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு மிகச்சிறந்த அறிமுக உரையை இந்த முகில் குழு எப்படி தொடங்கியது, அது எப்படிப்பட்ட எந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது என்று தோழர் சண்முகலட்சுமி அவர்கள் மிக அழகாக விரிவாக சொன்னார். பொதுவாக சிறார் இலக்கியம் குறித்த ஒரு அக்கறை அல்லது ஒரு கவனம் என்பது கொரோனா காலத்திற்கு சற்று முன்பு தொடங்கியது என்று சொல்லலாம். கொரோனா காலம் ஒரு பெரிய திருப்பு முனை அதை உருவாக்குச்சு. அதற்கு முன்பு வரை அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது. ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் அல்லது ஒரு வீழ்ச்சி என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் கொரோனா காலம்தான் உண்மையிலேயே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலத்தை உருவாக்கியது என்று சொல்லலாம். அந்த கொரோனா காலத்தில் ஏராளமான கதை சொல்லிகள் உருவானார்கள். அந்த கதை சொல்லிகள் வழியாகத்தான் இந்த முகில் குழுவும் உருவானது. இந்த நேரத்தில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய தோழர் சுகன்யாவை நான் உண்மையிலேயே பெரும் மகிழ்வுடனும் நன்றியுடனும் நினைத்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அவருக்கு நீங்க கைதட்டணும். ஏன்னா அவர்தான் விதையை ஊன்றியவர். இன்றைக்கு நாம் இப்படி கூடியிருக்கிறோம் என்றால் அதற்கான முதல் விதையை ஊன்றியவர் சுகன்யா தோழர் அவர்கள். அப்ப அந்த ஒரு தொடக்கம் என்பதுதான் இன்றைக்கு ஒரு நேரடி கொண்டாட்ட நிகழ்வாக ஏராளமான இணையவழி நிகழ்வுகள் 75 நிகழ்வுகள் தொடங்கி முடிந்திருந்தாலும் இன்றைக்கு ஒரு நேரடி நிகழ்வாக இதை நாம் நடத்த முடிந்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே முகில் குழு ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இணைய வழியில் மட்டும் கூடி பேசிக் கொண்டிருந்த ஒரு குழு, குழந்தைகளுக்கான குழு, இன்றைக்கு நேரடியாக சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த குழந்தைகளினுடைய திறமைகளை இன்னும் ஏராளமான நிகழ்வுகள் இருக்கின்றன. இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் நேரடியாக சந்திக்கவிருக்கிறோம். குழந்தைகளை பற்றி பொதுவாக நம் எல்லோருக்குமே என்ன தெரியும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பொது சமூகத்தினுடைய பொது புத்தி என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த காமன் சென்ஸ் என்று சொல்லக்கூடிய பொது புத்தியில் குழந்தைகள் இன்று வரை பழக்கப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விலங்காகத்தான் சமூகம் இன்று வரை கருதி கொண்டே இருக்கிறது. குழந்தைகள் ஒவ்வொரு நிமிடமும் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். பிறந்த குழந்தை தன்னுடைய அழுகையின் மூலம் தனக்கு உணவு கிடைக்கும் என்பதை தன்னுடைய உள்ளுணர்வின் வழியாக கற்றுக்கொள்கிறது. அதனாலதான் குழந்தை பிறந்த உடனே கற்றுக்கொள்ள தொடங்கிடுது.
அன்று தொடங்கி மனிதன் இறக்கும் வரை கற்றுக்கொண்டே இருக்கிறார். ஆனா குழந்தைகள் வெகு வேகமாக கற்றுக்கொள்கிறார்கள், வெகு வேகமாக அவர்கள் வளரத் தொடங்குகிறார்கள். அவர்களுடைய அறிவு வளர்ச்சியும் சரி, அவர்களுடைய திறன்களின் வளர்ச்சியும் சரி, அதை முறைப்படுத்துவது எப்படி, அதை சரியான திசை வழியில் கொண்டு செல்வது எப்படி என்பது மட்டும்தான் சமூகத்தினுடைய கவலையாகவும் பெற்றோர்களின் கவலையாகவும் இருக்க வேண்டும். ஆனால் பொதுவாக எப்படி இருக்கிறது என்றால், நான் குழந்தைகளினுடைய வளர்ச்சியில் 3 இடங்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஒன்று வீடு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், வீடு குழந்தைகளினுடைய அடிப்படையான ஒரு இடம் என்று சொல்லலாம். ஆனால் வீடு உண்மையிலேயே எல்லா குழந்தைகளுக்கும் ஒன்று போல இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது. எல்லா குழந்தைகளுக்குமான சரியான ஒரு இடமாக அல்லது வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலை உள்ள இடமாக வீடு இருக்கிறதா என்றால் அப்படி இல்லை. அன்றாடம் குடித்துவிட்டு வருகிற அப்பாவை பார்க்கிற குழந்தை அது எப்படி வீட்டில் வாழ முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அன்றாடம் வீடு இல்லாமையாலும் அறியாமையாலும், ஏனென்றால் வீட்டில்தான் இப்ப கூட சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலியில் ஒரு பள்ளிக்கூடத்தில், ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி சேர்ப்பதற்காக முதல் நாள் இரவே ரோட்ல விரிச்சு படுத்து கிடந்த பெற்றோர்களை போட்டிருந்தாங்க. எங்க திருநெல்வேலியில அப்படின்னா சென்னையெல்லாம் கேட்கவே வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் டென்ட் போட்டு உட்கார்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பள்ளிக்கூடத்தில் தன்னுடைய குழந்தை படிக்க வேண்டும் என்பதற்காக ரோட்டில் விரித்து படுத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்கள் இல்லாமையால் படுக்கவில்லை. அவர்கள் சேர்க்கக்கூடிய பள்ளிக்கூடம் லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து சேர்க்கக்கூடிய பள்ளிக்கூடம். அப்படிப்பட்ட பெற்றோர்களும் இருக்கிறோம். அதே நேரத்தில் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப முடியாத பெற்றோர்களும் இருக்கிறோம். இது ரெண்டுமே இருக்கு. கொரோனா காலத்தில் வீடு என்ன செய்தது? யார் சமாளிக்க முடிந்தது கொரோனா காலத்தை? யாரால் சமாளிக்க முடியவில்லை? கொரோனா காலத்தில் புலம்பெயர்ந்த வடமாநில தொழிலாளர்கள், ஏன் புலம்பெயர்ந்த வடமாநில தொழிலாளர்கள் பெரும்பான்மை, ஆனால் அநேகமாக எல்லோருமே புலம்பெயர்ந்தார்கள் என்று சொல்லலாம். அதாவது அரசு வேலை அல்லது நிரந்தரமான வேலையில் இருந்தவர்கள் மட்டும்தான் அவர்கள் இருந்த இடத்திலேயே இருந்தார்கள். மற்ற தொழில் செய்த அத்தனை பேரும் வெவ்வேறு இடங்களிலிருந்து வெவ்வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்து கொண்டே இருந்தார்கள். அந்த 2 ஆண்டுகளும் குழந்தைகளினுடைய கல்வி, அதனுடைய தன்மை இவையெல்லாம் மாறிவிட்டது. பெற்றோர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. மத்தியதர வர்க்க பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கதை சொன்னார்கள், புத்தகங்களை வாசித்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் கீழே சாதாரண ஏழை எளிய மக்கள் என்ன செய்தார்கள்? குழந்தைகளை வேலைகளுக்கு அனுப்பினார்கள். கொரோனாவிற்கு பின்பு இடைநிற்றல் என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக அரசுக்கு மட்டுமல்ல பொது சமூகத்துக்கே மாறியது. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாதர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார், பெண் குழந்தைகள் மிக விரைவாக மீண்டும் பள்ளிக்கூடங்களுக்கு வந்து விட்டார்கள், ஆனால் ஆண் குழந்தைகள் வரவே இல்லை. ஏன் என்று கேட்டபோது அவர் சொன்ன காரணம், அவர் ஒரு முறை படகில் சென்று மீன் பிடித்து விட்டு வந்தால், ஒரு வாரம் கழித்து வந்தால் 10,000 ரூபாய் கிடைக்கிறது அந்த பையனுக்கு. 4 வாரம் போனால் 40,000 ரூபாய் கிடைக்கிறது. அவன் ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்கிறான். இதற்கு என்ன பதில் சொல்வது? இது ஒரு பக்கத்துலன்னா, இன்னொரு பக்கத்தில் இந்த பையன்கள் எல்லாருமே கட்டிட தொழில் உட்பட எல்லா உதிரி தொழில்களுக்கும் சென்றார்கள். அந்த உதிரி தொழில்களில் யாருடன் வேலை பார்த்தார்கள்? அவர்களை விட வயது முதிர்ந்தவர்களுடன் வேலை பார்க்கிறார்கள். அவர்கள் முதிர்ந்தவர்கள் அவர்களுடைய பழக்கங்களை இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், அல்லது அவர்களுக்காக இவர்களை பணி செய்ய ஏவுகிறார்கள்.
இதையெல்லாம் செய்யும் போது அந்த பையன் என்ன செய்வான்? திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு வருவதற்கே யோசிக்கிறான். வந்தாலும் ஆசிரியரை மிரட்டுகிறான், ஆசிரியரை அடிக்க செல்கிறான், இருக்கிற ஜாமான்களை உடைக்கலாம். இதெல்லாம் பார்த்தோம், நாம கண்கூடாக பார்த்தோம். அப்ப நாம நினைப்பதை போல வீடு என்பது பாதுகாப்பானதாக எல்லா குழந்தைகளுக்கும் இல்லை. சரி, வீடுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் பள்ளிக்கூடம் வேறு பிரச்சனைகளை உருவாக்குது. கல்வி இன்று வரை அழுத்தம் தரக்கூடிய, அச்சம் தரக்கூடிய ஒன்றாகத்தான் குழந்தைகளுக்கு இருக்கு. இதுவரை குழந்தைகள் சுதந்திரமாக சிந்திக்கிற வழியை கல்வி கற்றுக் கொடுக்கவில்லை. அவர்கள் சுதந்திரமாக கல்வி கற்பதன் மூலமாக நாம் விடுதலை அடைய முடியும் என்கிற ஒரு மகிழ்ச்சியை தரவில்லை. பள்ளி வேறு ஒன்றாக இருக்கிறது. பள்ளியில் ஆசிரியர்கள் சாதி பாகுபாட்டை பார்க்கிற ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். எல்லோரும் இல்லைன்னாலும் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்த குழந்தையை கழிப்பறையை கழுவச் சொல்கிறார் ஆசிரியர். உங்களுக்கெல்லாம் இது பழக்கம் தானேன்னு சொல்றாங்க. இதை அந்த குழந்தை எப்படி எதிர்கொள்ளும்? ஒரு குறிப்பிட்ட குழந்தையை இந்த பானையில் தண்ணீர் நீ குடிக்க கூடாது என்று சொல்கிறார். ஒரு குறிப்பிட்ட குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் மற்ற குழந்தைகளிடமிருந்து விலக்கி வைத்து உட்கார வைக்கிறார்கள். இவையெல்லாம் சேர்ந்து அந்த குழந்தையினுடைய மனநிலையில் என்ன விதமான பாதிப்பை பள்ளிக்கூடம் ஏற்படுத்தும், கல்வி முறை ஏற்படுத்தும். பள்ளிக்கூடமும் நாம் நினைப்பதை போல கல்வி மகிழ்ச்சிக்குரியதாக இல்லை. ஏனென்றால் எப்போதுமே கல்வி போட்டி நிறைந்ததாக, பொறாமை நிறைந்ததாக. ஏனென்றால் நமக்கு தெரியும், ஒரு தாய் தன்னுடைய மகனை விட அவனுடன் படிக்கக்கூடிய இன்னொரு பையன் முதல் மார்க் வாங்கிட்டான் அப்படிங்கிறதுக்காகவே குளிர்பானத்தில் உயிரை கொல்லும் விஷத்தை கலந்து கொடுத்த ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம். அப்ப நம்ம கல்வி என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. பள்ளி என்பது குழந்தைகளுக்கு சிறப்பானதாக இல்லை, மகிழ்ச்சிக்குரியதாக இல்லை. அதுதான் ஒரு மாண்டிசோரி பேசும்போது சொல்கிறார், பள்ளி கூடம் என்று சொன்னவுடன் குழந்தைகள் முகம் மலர்கிறார்களா அல்லது முகம் சுருங்குகிறார்களா என்று பாருங்கள் என்கிறார். நாம யோசிச்சு பார்ப்போம். எந்த பிள்ளைகள்கிட்டயாவது பள்ளிக்கூடம்னு சொன்ன உடனே ஹை பள்ளிக்கூடம் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? பள்ளிக்கூடம் என்று சொன்னதுமே அவர்கள் மனம் கூம்பி விடுகிறது, அவர்கள் சிந்திக்க தொடங்குகிறார்கள். என்றால் பள்ளி என்பதும் நம் குழந்தைகளுக்கான இரண்டாவது வெளியாக இருக்கக்கூடிய பள்ளி, அதுவும் கூட நாம் நினைப்பதை போல இல்லை. நாம் இதற்காகவெல்லாம் கடுமையான போராட்டங்களை நடத்த வேண்டியது இருக்கிறது. குழந்தையினுடைய ஆளுமை வளர்ச்சி என்பது வெறுமன அவர் ஐஏஎஸ் படிச்சதுனால மட்டும் வந்துடாது, அல்லது ஒரு டாக்டருக்கு படிச்சதுனால மட்டும் வந்துடாது, அல்லது இன்ஜினியராக ஆனதுனால மட்டும் வந்துடாது. ஒரு குழந்தையின் ஆளுமை வளர்ச்சி என்பது அவருடைய சமூகத்தில் அவர் என்ன செய்கிறார், அவர் என்னவாக இருக்கிறார், அதுதான் முக்கியமானது. தொழில் அல்ல, அவர் பார்க்கிற தொழில் அல்ல, அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அல்ல, அல்லது இன்னும் சொல்ல போனால் பணம் அல்ல. இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது வெளியாக, அதுதான் மிக முக்கியமானது. எல்லா பெற்றோர்களும் சொல்றதுதான், என் புள்ள அப்படிலாம் செய்யவே மாட்டானே, என் பிள்ளைக்கு அப்படி தெரியவே தெரியாது, என் புள்ள மாதிரி தங்கமான புள்ள யாருமே கிடையாது. இப்படி நினைக்கிற பெற்றோர்கள் 99% பெற்றோர்கள் இருப்பாங்க. அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையை அல்லது அவர்களுடைய பழக்கத்தை மட்டும் வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள். ஆனால் பள்ளிக்கூடம் அவருக்கு வேறு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது என்றால், சமூகம்
அவருக்கு அவருடைய ஆளுமை வளர்ச்சியில் அது மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஜெயிலர் படத்தினுடைய ட்ரெய்லரை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் படமே பார்க்க மாட்டேன், ஆனா அந்த ட்ரெய்லரை தான் பார்த்தேன். வேற வழி இல்லாம ஓடும்போது பார்த்தேன். அதில் எடுத்தவுடன் வருகிற காட்சி, ஒரு பெரிய பட்டாக்கத்தியை எடுத்து ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஒருவருடைய தலையை வெட்டுகிறார். தலை துண்டை தெரிச்சு ஓடி ரத்தம் கொப்பளிக்குது. அவர் 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 அவருக்கு ஒரு அந்த வெட்டியவுடன் இருக்கக்கூடிய திருப்தி பார்க்கிற குழந்தைக்கு அது என்ன மாதிரியான மனநிலையை உருவாக்கும். அதுதான் நாங்குநேரியில் நடந்தது. நாங்குநேரி சம்பவத்தை குறித்து நம்முடைய மொத்த சமூகமும் வெட்கி தலைகுனிய வேண்டியதற்கான காரணம் என்னவென்றால், அது உணர்ச்சி வசப்பட்டு செய்த காரியம் இல்லை. அதான் உணர்ச்சி வசத்தில் ஒருவர் போய் எனக்கு கோபம் வந்துருச்சு, நான் அவரை அடிச்சிட்டேன், அல்லது உணர்ச்சி வசப்பட்டு நான் அவரை வெட்டி விட்டேன் என்றால் அது வேறு. அது மிக நிதானமாக செய்த காரியம். 3 பையங்க போறாங்க, ஒருவன் வெட்டி விட்டு இன்னொருவனை கூப்பிட்டு நீ வெட்டுங்கிறான், அவன் வெட்டி விட்டு இன்னொரு பையனை கூப்பிட்டு நீ வெட்டுங்கிறான். மிக நிதானமாக செய்த காரியம். இப்ப நாம குழந்தைகளுக்கு எதை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம், எதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? இதெல்லாம் எங்க இருந்து வருது? இந்த 3ஆம் வெளியிலிருந்து. இதெல்லாம் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையதுதான். ஆனாலும் இந்த 3ஆம் வெளி என்பது மிக முக்கியமான வழி. குழந்தைகள் வெளியில் செல்லும் போது பெரியவர்கள் அவர்களை எப்படி நடத்துகிறார்களோ அப்படித்தான் குழந்தைகள் பெரியவர்களை மட்டுமல்ல மற்றவர்களையும் நடத்துவார்கள். ரெஃப்ளெக்டிவ் தானே. இப்ப மிக முக்கியமான ஒன்றாக ஒரு 3ஆம் வெளி என்று ஒன்று இருக்கிறது. இந்த 3ஆம் வெளியில் தான் நாம் இருக்கிறோம். முகில் குழு இருக்கிறது. தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் என்ற அமைப்பு இருக்கிறது. இது வீடும் பள்ளியையும் தாண்டிய ஒரு வெளி. இந்த வெளியில் நாம் குழந்தைகளை எப்படி சரியான மனிதர்களாக, நல்லவர்களாக, சிந்திக்கும் வழிமுறையை கற்றுக் கொடுப்பவர்களாக நாம் எப்படி மாற்றப் போகிறோம் என்பதுதான் முக்கியம். நமக்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, மீன் பிடிக்க தினசரி மீன் கொடுப்பதை விட அவர்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள் என்று சொல்வோம் இல்லையா. நாம் சிந்திக்கிற கருத்துக்களை அல்ல, அவர்களை சிந்திக்க வைப்பதுதான் நம்முடைய முக்கியமான பணியாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் நம்முடைய கதைகள் பயன்படணும், அதற்குத்தான் நம்முடைய கலைகள் பயன்பட வேண்டும். அப்படிப்பட்ட கதைகளை குழந்தைகள் உருவாக்குவது, பெரியவர்கள் குழந்தைகளுக்காக உருவாக்குவது, இந்த இரண்டும் மிக மிக முக்கியம் என்று நினைக்கிறேன். இவை இரண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று நான் கருதுகிறேன். அதனால் இந்த 3ஆம் வெளி என்பது நமக்கான மிக முக்கியம். நாம் என்றால் நம்முடைய குழந்தைகள் சமூகத்தில் எந்த இடத்தை அடைந்தாலும் சரி, இந்த சமூகத்தில் தான் வாழ வேண்டும். இன்றைக்கு ஆண்டுக்கு 1.5 லட்சம் குழந்தைகள் வயிற்றுப்போக்கினால் மட்டும் இறந்து கொண்டிருக்கின்றன. வயிற்றுப்போக்கினால் மட்டும் உலகம் முழுவதும் இறக்கின்ற 4 குழந்தைகளில் 1 குழந்தை இந்திய குழந்தை. தன்னுடைய சத்து குறைபாடு, சரிவிகித உணவு இல்லாமல் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் நோய்வாய்ப்படுகிற குழந்தைகளில் இந்தியாவிற்கு 2வது இடம். நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் 40% பேருக்கு 40% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள். 100 பேரில் 60 பேர் ஒருவேளை உணவின்றி படுக்கிறார்கள். இதெல்லாம் புள்ளி விவரம். இதுதான் நம்முடைய 3ஆம் வெளி, இதுதான் நம்முடைய சமூகம். இந்த சமூகத்திற்குள்ளதான் நம்ம குழந்தைகளும் இருக்கிறார்கள். அப்படி என்றால் நாம் இந்த 3ஆம் வெளியை குறித்தும் கவலைப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். சமூகத்தில் ஒதுக்குகிறார்கள் அல்லது ஒதுங்குகிறார்கள். இவை இரண்டுமே ஆபத்து. வண்ணதாசன் ஒரு கவிதையை சொல்லுவார், நீ என்ன செய்வாய், என்னை ஒதுக்குவாய், நான் என்ன செய்வேன், ஒதுங்கிக் கொள்வேன். இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார்.
இந்த ஒதுக்குதலும் ஒதுங்குதலும் இவை இரண்டுமே சமூகத்திற்கு மிகவும் ஆபத்தான போக்குகள். யாரும் ஒதுக்கவும் கூடாது, யாரும் ஒதுங்கவும் கூடாது. அனைவரும் இணைந்து கரம் கோர்த்து செய்ய வேண்டிய அல்லது செயல்படுத்த வேண்டிய ஒரு வெளிதான் இந்த மூன்றாம் வெளி. அத்தகைய மூன்றாம் வெளியில் நாம் குழந்தைகளுக்கான திட்டங்களை எப்படி செயல்படுத்த போகிறோம், அதுதான் முகில் குழு சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா அவர்கள் சொன்ன அந்த நிகழ்ச்சி நிரல்களை எல்லாம் பார்க்கும் பொழுதே தெரியும் எப்படிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களை எப்படிப்பட்ட ஆளுமைகளுடன் நடத்தி இருக்கிறார்கள் என்று. அப்படிப்பட்ட தொடர்ச்சியான நிகழ்ச்சி நிரல்கள் மூலமும் நேரடி நிகழ்வுகளின் மூலமும் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் குழந்தைகளை சென்று நேரடியாக சந்திக்க வேண்டும். தெருக்களிலாக இருக்கட்டும் அல்லது உங்க வீட்டுல கூட இருக்கலாம். உங்க வீட்டுல இருக்கிற மொட்டை மாடியில ஒரு 10 குழந்தைகளை வைத்து நீங்கள் அவர்களுக்கு கதைகளை சொல்லலாம், சரியான கதைகளை சொல்லலாம், எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லலாம். அப்படி நாம திட்டமிட்டு செய்யும் பொழுது இந்த மிகச்சிறிய ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு நாம் தொடங்கிய முகில் இன்றைக்கு இப்படி மலர்ந்து விரியும் பொழுது இதுவே தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக இதில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் செய்யும் போது அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் இருக்கும் இடத்திலேயே செய்ய முடியும். எப்போதுமே ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சிறிய சிறிய விஷயங்கள் தான் இணைந்து பெரிய விஷயமாக மாறும். சிறு துளிகள் தான் பெருவெள்ளமாக மாறும். நாம் சிறு துளிகளாக நம்முடைய இந்த முகில் குழுவினுடைய செயல்பாட்டை மாற்ற வேண்டும், அவை பரவலாக்கப்பட வேண்டும் என்று கூறி, பெரியவர்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற விஷயம்தான், வேற வழி இல்லை என்று கூறி பெரியவர்களுக்கான என்னுடைய உரையை முடித்து கொண்டு குழந்தைகளுக்கு ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு போயிடும். சரியா? தொடர் ஒரு 5 நிமிஷம் பாட்டு பாடுவோமா? ஓகேயா? காட்டுக்குள்ளே பள்ளிக்கூடம் நடக்குது, அங்கே கரடி யானை புலிகள் எல்லாம் படிக்குது. காட்டுக்குள்ளே பள்ளிக்கூடம் நடக்குது, அங்கே கரடி யானை புலிகள் எல்லாம் படிக்குது. சிங்கம்தான் ஹெட் மாஸ்டரு, சிறுத்தைதான் டீச்சரு, ஒட்டகம் பிடி மாஸ்டரு, பாம்பு கிளாஸ் லீடரு. காட்டுக்குள்ளே பள்ளிக்கூடம் நடக்குது, அங்கே கரடி யானை புலிகள் எல்லாம் படிக்குது. மேஜ மேல குந்திக்கிட்டு குரங்கு தாளம் போடுது, மேஜ மேல குந்திக்கிட்டு குரங்கு தாளம் போடுது. மேல ஏறி தாவிக்கிட்டு குத்தாட்டம் ஆடுது. நாங்க அப்படி செய்வதில்லை, நாங்க யாரும் குரங்கு இல்ல. நாங்க அப்படி செய்வதில்லை, நாங்க யாரும் குரங்கு இல்ல. காட்டெருமை வகுப்பறையில் காட்டுக்கத்தா கத்துது. சத்தம் கேட்கலையே. பள்ளிக்கூடம் வராமலே பார்க்கு பீச்சுன்னு சுத்துது. நாங்க அப்படி செய்வதில்லை, நாங்க யாரும் எருமை இல்லை. கங்காரு வகுப்பறையில் கண்ணை மூடி தூங்குது. பரீட்சை நாள் வந்தா மட்டும் பக்கத்துல பார்த்து எழுதுது. நாங்க அப்படி செய்வதில்லை, நாங்க யாரும் கங்காரு இல்லை.
நண்பர்களின் பென்சில தான் அடி அபேஸ் பண்ணுது. அடுத்தவங்க பொருளையே அடிச்சு புடுங்கி திங்குது. நாங்க அப்படி செய்வதில்லை, நாங்க யாரும் நரிகள் இல்லை. வீட்டுல நம்ம குறும்பு பண்ணுனா, சேட்டை பண்ணுனா வீட்டுல அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? அன்பே, முத்தே, மணியே, நீ இன்னும் கொஞ்சம் சேட்டை செய்ய அப்படின்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? சொல்லு, இப்ப சொல்லு, இப்ப சொல்லு, இப்ப சொல்லு. இனிமே பண்ணக்கூடாது. இவ்வளவு இவ்வளவு குணமெல்லாம் உங்க வீட்டுல சொல்றாங்களா அம்மா? அப்புறம் வேற, ஏன் குரங்கு, ஏன் நாயி, ஏன் பன்னி சொல்றாங்களா இல்லையா? சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? அங்க பாரு, அங்க பாரு, கடைசியில சொல்லிட்டான். குரங்கு கழுதனா இன்னு குழந்தைகளை திட்டாதீங்க, பன்னி எரும மாடுன்னு வார்த்தைகளால் முட்டாதீங்க. நாங்கள் எல்லாம் மாணவர்கள், நாளைய தலைவர்கள். நாங்கள் எல்லாம் மாணவர்கள், நாளைய தலைவர்கள். இன்னொரு முறை சொல்லுங்க. ரைட். இனிமே வீட்டுல திட்டினா என்ன சொல்லணும்? நாங்கள் எல்லாம் மாணவர்கள், நாளைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லணும். சரியா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.